வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை நன்றாய் வாழணும். அந்த வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். நீங்க சொல்றீங்க, அந்த போராட்டம் சொல்றது பதிலாக நாம் ஒரு ஓட்டப்பந்தயமாக ஓடிக்கொண்டிருக்கிறதான ஒரு காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். குழந்தைய பிறந்தோம், வாழ்வு பிள்ளைகள், திருமணம், பிள்ளைகள் பெற்றார்கள், தாத்தா பாட்டி சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றோம். காலங்கள் போய்கொண்டிருக்கின்றன. வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா அழகா சொல்லுது, ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றாங்க. நிலை நிற்கும் வாழ்க்கை அப்படின்னு சொன்னாக்கா நீங்க தெளிவாக சொல்கிறது, இவைகளை செய்தால், if you do this, நீங்கள் தவற மாட்டீர்கள். The Bible very clearly talks about this. Wherefore the rather brethren give diligence to make your calling and election sure. For if you do this thing, ye should never fall. இடர மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி நாம அழகான வார்த்தை சொல்றோம். இடர மாட்டார்கள் அப்படின்னாக்கா கனியுள்ளவர்களாய் இருப்பார்கள். நாம் ஒரு காலமும் இடர மாட்டோம். இடர மாட்டோம், தவற மாட்டோம். மூன்றாவது காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே நமக்கு ஒரு ரெண்டு வாழ்க்கைனாக்கா, ஒரு வாழ்க்கை பூமியில, இன்னொரு வாழ்க்கை பரலோகம். இந்த பரலோகம் போறதுக்கான ஆயத்தம் தான் இந்த சபை என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப நாம் என்ன செய்யணும்? I must change my character. என்னுடைய வாழ்க்கையில் நான் மாற வேண்டியதான பகுதி என்ன சொல்லி சில 8 காரியங்கள் தேவன் அழகாய் கொண்டு வருகிறார். 8 விதமான காரியத்தை நாம் படிப்படியாக